நம்ம ரீசெண்டா வந்து ஒரு கம்போடியா ஸ்கேம பத்தி போட்டிருந்தோம். ஒரு 7 மலையாளி வந்து மாட்டியிருந்தாங்க அப்படின்ற மாரி வீடியோ போட்டிருந்தோம். அது எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னா, அந்த சம்பந்தப்பட்ட 7 பேர்ல ஒருத்தர் நம்ம ரீல பார்த்திருக்காங்க. அவங்க இந்த இஷ்யூ எக்ஸ்பிளைன் பண்ண விதம் எப்படி இருந்ததுன்னா, நம்ம வீடியோல சொல்லியிருந்தோம், இவங்க யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அப்படின்னு. பட் ஆக்சுவலா இவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் மாரி இல்ல. இந்த 7 பேர்ல ஒரு 4 பேர் ஒரே ஏரியாவை சேர்ந்தவங்க. அவங்க எல்லாருக்குமே அவங்களுக்குள்ள எல்லாரும் தெரிஞ்சவங்க தான். ஸோ இவங்க மெயினா இந்த ஜாபுக்கு போன ரீசனே பார்த்தோன்னா, அவங்க ஏரியால இருந்த அவங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து இந்த கம்போடியால ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ நமக்கு ஆப்வியஸா தெரியும். ஒருத்தன் வெளிநாட்டிலேருந்து ஊருக்குலாம் வரான்னா, அவன் அவன் பார்க்கும்போதே டிஃப்ரெண்ட்டா இருப்பான். பயங்கர லக்ஸுரியா இருப்பான். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எந்த ஃப்ரெண்டா இருந்தாலும் கேட்போம். மச்சான் என்ன மச்சான் நீ நல்லா செழிப்பா இருக்க. நான் வேற ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்டா. என்னையும் ஏதாவது வேலைக்கு கூட்டு போய் சேர்த்து விட்றா. உன் கம்பெனிலேயே சேர்த்து விட்றான்னு எந்த ஒரு ஃப்ரெண்டா இருந்தாலும் கேட்போம். ஸோ அதே மாரி தான் இவங்களும் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு அவர் வந்து ஓகேடா நான் சேர்த்து விட்றேன்டா. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என் கம்பெனில வேகன்சிலாம் இருக்குன்னு சொல்லி கூட்டு போயிருக்காங்க. ஸோ கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. அந்த கம்பெனில இவர் ஒரு ரெக்ரூட்டரா வேலை செஞ்சிருக்காரு. நார்மலா எல்லா கம்பெனியும் இருக்கும். நம்ம யாரையாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி விட்டனா ரெஃபரல் போனஸ் இருக்கும்னு. ஸோ அதே மாரி அவருக்கு ஒரு ரெஃபரல் போனஸ் இருக்கு. என்னன்னா ஒரு ஜென்ஸை சேர்த்து விட்டா அவருக்கு ₹1,00,000, லேடிஸை சேர்த்து விட்டா ₹5,00,000. ஸோ ஆக்சுவலா இது வந்து அவர் சேர்த்து விடல. இங்க கூட்டு போய் வித்துடுற மாரி. அதுக்கப்புறம் அங்க பனிஷ்மெண்ட்ஸ்லாம் நம்ம நினைச்சதை விட ரொம்ப குரூயலாவே இருந்திருக்கு. அதே மாரி அவங்கள கூட்டிட்டு போய் ஒரு ரூம்ல வச்சிருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லிட்டரலா நிக்க சொல்லுவாங்களாம். உட்கார கூட சொல்ல மாட்டாங்க, நிக்க சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப நேரம் நின்னுட்டு நம்ம முட்டி கொஞ்சம் மடிஞ்சாலே வந்து ஷாக் வைக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். ஷாக் வைப்பாங்களாம், அடிப்பாங்களாம். அதே மாரி ஒருத்தரோட மண்டைய பீர் பாட்டில் வச்சு அடிச்சிருக்காங்க. இன்னொருத்தரோட கை பார்த்தனா ஒரு ராட வச்சு உடைச்சிட்டாங்களாம். அவரே வந்து கேரளா வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கையே வந்து ரெடி பண்ணியிருந்தாராம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு குரூயாலிட்டி இருந்ததா.